எட்டயபுரம் ஜமீன்தார் அப்படின்னு சொன்னாலே, நம்ம வந்து எப்போதுமே கொஞ்சம் நெகட்டிவாவே நினைப்போம். ஆனா, அவங்க செஞ்ச காரியம் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பல இடங்கள்ல சுவடுகளா இருக்கு. அதுல ஒண்ணு தான் கங்கை கொண்டான்ல இருக்கக்கூடிய ஒரு பாலம். நீங்க பைபாஸ்லேருந்து போம்போது பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்டான்ல வட்ட வட்டமா ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரூ. 6,000 செலவுல 1889ல அப்ப ஆண்ட எட்டயபுரம் ராஜா கட்டியிருக்கிறார். இது எத்தன பேருக்கு தெரியும்? அதோட கல்வெட்ட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் அந்த கங்கை கொண்டான்ல பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்டான்ல இருக்கக்கூடிய அந்த பாலத்திலயும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அரண்மனையில வந்து சண்முக விலாசம்னு ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்திலயும் இந்த கல்வெட்ட வச்சிருக்கிறாங்க. இந்த ராஜா என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, தண்ணீருக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்திருக்கிறாரு. அதாவது நீர்நிலைகளை வந்து பாதுகாத்து, நீர்நிலைகளில் வந்து குடிப்பதற்கு தண்ணீர வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வேறு யாரும் அசிங்கப்படுத்திறக்கூடாது. அந்த தண்ணீரை யாரும் மாசுபடுத்திறக்கூடாது அப்படின்னு சொல்லி காவலர்களை கொண்டு அவர் வந்து அந்த பகுதியில வந்து காவல் போட்டு அந்த தண்ணீர வந்து அசுத்தப்படுத்தாம எல்லாருக்கும் குடுத்திருக்காரு. தண்ணிக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்திருக்கிறாரு. அதோடு மட்டுமல்லாம அதுவரைக்கும் மண்கோட்டையாக இருந்த எட்டயபுரம் ஜமீன்தார் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அரண்மனையாக கட்டி அத வந்து சண்முக விலாஸ் அமைக்கக்கூடிய ஒரு அரண்மனையும் கட்டியிருக்கிறார். இந்த ராஜாவ பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கோயில்களுக்கு தானம் பண்றதுலயும் எந்த அளவுல அவர் குறைஞ்சு போறது கிடையாது. கழுகுமலை முருகன் கோயிலுக்கு வந்து தங்கம் உள்பட விலை உயர்ந்த ஆவணங்களை எல்லாம் அவர் அங்க ஒரு காலத்துல தான் குடுத்திருக்கிறார். அந்த காலத்துல தான் அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளத்தையும் அவரு சீரமைச்சிருக்கிறார். இந்த அளவுக்கு மட்டும் இல்ல நடுவீர்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஊருக்கு போக சாலையும் அமைச்சிருக்கிறார். இந்த மாதிரி இது ஒரு மகாராஜா எட்டயாபுரத்தில் இவருக்கே இவ்வளவு வரலாறுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ராஜாவும் ஆண்டாங்களே, அந்த ராஜாவுக்கு பின்னால போனோம்னா இன்னும் நெறைய வரலாறுகள் இருக்கும். இதே மாரி ஒவ்வொரு தடவ வாய்ப்பு கிடைக்கும்போது, எட்டயாபுரத்தில் வாழ்ந்த ராஜாக்களுடைய வரலாற வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில எட்டயாபுரம் ராஜாக்கள்ல இருந்து வேற ஏதாவது ராஜாக்கள் ஏதாவது நல்ல காரியங்கள் செஞ்சிருந்தா, அத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.